மீண்டுமாக எல்லாவற்றையும் புதிதாக துவங்குவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தா எப்படி இருக்கும்? உங்களை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துற உங்களுடைய கடந்த கால தவறுகள் எல்லாவற்றையுமே கைவிடும்படியாக, எல்லாவற்றையும் அழிக்கும்படியாக கற்பனை செய்யுங்க. முற்றிலுமாக ஒரு புதிய வாழ்க்கையை நீங்க அணைத்துக் கொள்வது போல. மனம் திரும்புதல் என்ற சாவிய தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறார். புதிய வாழ்க்கை என்ற கதவை திறக்கும்படியாக இந்த வாய்ப்பு பிடித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய புதிய கதையை நீங்க எழுதுவதற்கு, தேவன் உங்களுக்காக வாக்களித்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்காக. இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி யோர்தான் நதியில் புதிய வாழ்க்கைக்காக. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இது உங்களுக்குள்ளாக இருந்து துவங்குகிறது. இதில் எவ்வாறு பங்கேற்பது என்பதை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் சந்திக்கலாம். அல்லது யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஆலயத்தில் நீங்கள் இதை தெரிந்து கொள்ளலாம். சரியாகும். நீங்க பார்த்த இந்த வீடியோ போல உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு துவக்கம், இன்னொரு துவக்கமானது இந்த இடத்தில் இருந்தால் எப்படியானதா இந்த இடத்துல இருக்கும்? இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஒரு ரீஸ்டார்ட் பட்டன் உங்க வாழ்க்கையில் இந்த இடத்துல இருந்தா எப்படியானதா இந்த இடத்துல இருக்கும்? சற்று யோசித்து பாருங்க. ஏன்னா பல மக்கள் இப்படியே யோசிக்கிறீங்க. வாழ்க்கையில இந்த இடத்துல ரீஸ்டார்ட் ஒரு பட்டன் இருந்தா எவ்வளவு அருமையானதா இந்த இடத்துல இருக்கும். மிக சரியாய் தேவன் இதுதான் உங்களுக்காக இந்த இடத்துல கொடுத்திருக்கிற வாய்ப்பு. உங்களுடைய பழைய வாழ்க்கையை நிறுத்தி அவரோடு புத்தம் புதிய வாழ்க்கையை வாழும்படியாக. விசுவாசத்தில் யாரெல்லாம் இந்த நேரம் எங்களோடு இணைந்தவராய் இந்த இடத்துல இருக்கிறீர்களோ, யுனிவர்சல் ஆலயம் கவலைப்படுவதை நிறுத்துங்கள். இந்த கூட்டத்திற்கு உங்களை நான் இடத்தில் வரவேற்கிறேன். உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் நிறுத்தி தேவனோடு தேவனுடைய வல்லமையிலே உங்களுடைய வாழ்க்கையானது நீங்கள் வாழ முடியும். இதுதான் சரியாக தேவன் உங்களுக்காக இந்த நேரம் கொடுக்கிற வாய்ப்பு என்று நான் நேரடியாக உங்களுடைய கண்களை பார்த்து சொல்ல முடியும். ஏன் உங்களுடைய கண்களை பார்த்து? ஏன்னா அந்த நிச்சயம், அந்த உறுதி எனக்குள்ளாக இருக்கிறது. என் வாழ்க்கையை மாற்றிய தேவன், விசுவாசத்தை பயன்படுத்தும்படி தேவன் வழிகளில் நடக்கிற எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படிகளை வழி நடத்தி ஆசீர்வதித்தவராய் அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்க விருப்பமுள்ளவராய் இந்த இருக்கிறார். மக்களே, உங்களுடைய பாவங்களோடு, உங்களுடைய தவறுகளோடு, உங்களுடைய அழிக்கப்பட்ட வாழ்க்கையோடு நீங்க வாழ வேண்டிய அவசியமானதில்ல. உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ரீஸ்டார்ட் பட்டன் இருக்கு. அதுதான் சரியாக இந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி. யோர்தான் நதியிலே மக்கள் ஏற்கனவே இணைந்தவர்கள் தங்களுடைய விண்ணப்பத்தை மட்டுமல்ல, தங்களுடைய முழு வாழ்க்கையை அர்ப்பணித்து தேவனுடைய திட்டங்களுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டவர்களாய் நீங்க பார்க்கிற ஒவ்வொரு நாளுடைய சாட்சி அதுதான். புது வாழ்க்கையை பெற்று கொண்ட மக்கள். அதே வரிசையிலே இந்த நாள் இன்னொரு நபருடைய சாட்சியை, இந்த இளம் வாலிபருடைய சாட்சியை நீங்க பார்க்க நான் விரும்புறேன். நீங்க குறிப்பா யார் பெற்றோர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களோ, உங்க பிள்ளைகள் குறித்து நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்களா? உங்க பிள்ளைகள் தவறான சகவாசங்களில், தவறான பழக்கங்களில் அவங்களுடைய வாழ்க்கை வாழ்கிறதை நீங்க பார்த்து ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல வலியை உங்கள் இருதயத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த நபருடைய சாட்சி இந்த இடத்துல கவனிங்க. என இந்த நபரும் அப்படியான தவறான சகவாசத்தில் தான் இருந்தார். அந்த தவறான வழியிலே தன் வாழ்க்கையை வாழ்கிற ஒருவராய் இதுவரை இவருக்கு தேவன் கொடுத்த அந்த எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ளும் நாள் வரையிலும். என இந்த நபர் தேவனுடைய எச்சரிப்பை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு அனுமதி கொடுத்த பொழுது தேவன் வாழ்க்கையை மாற்ற தொடங்கினார். தேவன் வாழ்க்கையை மாற்ற தொடங்கினார். அதுதான் உங்க பிள்ளைகளுக்கும் தேவன் செய்ய விரும்புறார். எல்லா கடினமான சூழ்நிலைகளோடு தேவன் அதிலிருந்து ஜெயிப்பதற்கான வழியையும் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். இந்த நபர் எப்படியான கடினமான சூழ்நிலையை தன் வாழ்க்கையில சந்தித்தார், அந்த கடினமான சூழ்நிலையில் தேவன் இவருக்கு எப்படி தன் திட்டத்தை வெளிப்படுத்தினார், அந்த திட்டத்தை பயன்படுத்தி கொண்டவராய் இன்று எப்படியான சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நம் மத்தியில் இருந்து தெரியிருக்கிறார். இந்த நபருடைய வாழ்க்கை மாற்றத்தினுடைய சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. எனக்கு 15 வயசு இருக்கும்போது கெட்ட பழக்கங்கள் நிறைய கற்றுக்கிட்டேன். புகைப்பழக்கம், குடிப்பழக்கம் எல்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு 16 வயசு வரும்போது நான் கஞ்சா கடத்தலில் இணையக்கூடியவனாக இருந்தேன். அலகோஸ் மசையோ என்ற இடத்துல எனக்கு 2 வயசு இருக்கும்போது என்னுடைய அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அங்கே தான் என்னுடைய அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்களுக்கு சிறு வயதாக இருந்ததப்போ, எனக்கு 10 வயசு வந்தப்போ என்னுடைய அப்பா மேலே எனக்கு கோபம், கசப்பு. ஒரு தடவையாவது பார்த்தா அவரை கொலை பண்ணிடலான்ற ஒரு வெறி. இதனால தான் நான் வீதியில் நிறைய பசங்களை தெரிஞ்சுக்கிட்டேன், குடிக்க ஆரம்பித்தேன், கெட்ட பழக்கத்துக்கு அடிமையான.
பிற்பாடு 16 வயசு ஆன பிற்பாடு நான் கஞ்சா அடிக்கிறதனுடைய கடத்தல்ல நான் ஈடுபட ஆரம்பிச்சேன். கஞ்சா கடத்தல் அந்த கும்பலோட நான் சேர்ந்து இருந்தேன். அங்க அவங்க கூட சேர்ந்து நெறைய கெட்ட பழக்கத்தினுடைய அனுபவத்த அங்க தான் நான் கத்துக்கிட்டேன். இந்த தொழிலினுடைய பாஸ் எப்போ இறந்தாரோ, அந்த கடத்தல் கும்பல்ல நான் இருந்ததுனால, அந்த பாஸுடைய இடத்தின் மீது எனக்கு ஆசை வந்தது. எப்போ நான் அவருடைய இடத்துல வந்தேனோ, இந்த கஞ்சா கடத்தலினுடைய இதுல எல்லாத்தையும் நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். இந்த கடத்தலில சில பேர நான் நேசிச்சவங்கள விட வேண்டியதா இருந்தது. ஏன்னா, இந்த கடத்தல் கும்பல்ல சில போராட்டங்கள், நெறைய யுத்தங்கள் வரும். நெறைய நெறைய இந்த மாரி திருட்டு வேலை நெறைய செய்வேன். நான் ஒரு முதலாளியா இருக்கணுன்றதுக்காக. கையில ஏதாவது பொருள் இருந்தா, கார உடைச்சு, இந்த மாரி போலீஸ் கேஸ் கூட ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கடத்தல் காரியத்தில இன்னும் நெறைய இந்த உலகத்தில அனுபவத்த பெறணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் இருந்தது. இந்த திருட்டு காரியத்திலயும் அதாவது நெறைய விஷயம் செய்யணும்னு நெனச்சேன். அங்கேயும் சில நண்பர்கள் கூட்டு சேர்ந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து இன்னும் மோசமாயிட்டேன். நெறைய கஞ்சா பொருட்கள நான் சேர்த்து வச்சிருந்தேன். இதனால என் கூட கன்னோட நான் சுத்த வேண்டியதா இருந்தது. இந்த கடத்தல்ல நெறைய டீல் செய்யும்பொழுது, எனக்கு கையிலயும், விலா எலும்புலயும் குண்டு தொலைஞ்சிருக்கு. 2 குண்டு. எப்போ நாங்க ஓடிக்கிட்டே இருந்தோமோ, அந்த நேரம் எங்களுக்கு பின்னாடி அவங்களும் பின்தொடர்ந்து ஓடி வந்துகிட்டே இருந்தாங்க. அந்த நேரம் நான் ஓடி வந்த ஒரு இடத்துல, ஆனா அது ஆலயம்ன்றது அப்ப எனக்கு தெரியாது. அங்க வழிபாட்டு நடந்துகிட்டே இருக்குது. அந்த வழிபாட்டுல அப்படியே கீழ விழுந்தேன். எல்லாருக்குமே ஒரு பதற்றமாயிடுச்சு. அங்க போயிட்டு கதவு மூடின உடனே, பின்னாடி இப்படி திரும்பி பார்த்த உடனே அங்க ஒரு பெரிய ஒரு உருவம் மாதிரி, ஒரு கருப்பா ஒரு நிழலா பெருசா, முகம் கூட தெரியல, முகம் இல்ல. நான் இப்படி கண்ண வச்சு இப்படி திரும்பி பார்த்தேன். எனக்குள்ள ஒரு தடுமாற்றம், ஒரு மோசமா இருந்தது. எனக்குள்ள ஒரு தோல்வியான எண்ணம், ஒரு எண்ணம் அதாவது இது ஏதாவது ஒரு நபரா, யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசலான்னு சொல்லிட்டு பார்த்தா, என்னுடைய எண்ணத்துல இந்த மாரி பேசலான்ற ஒரு எண்ணம், அப்பதான் அத நான் புரிஞ்சுகிட்ட ஒரு அசுத்த ஆவி. தோட்டம் நுழைஞ்ச அந்த இடத்துல நெறைய ரத்தம் போயிடுச்சு. என்னுடைய உடம்பெல்லாம் தோலெல்லாம் அப்படியே வெள்ளையா ஒரு மாரி ஆயிடுச்சு. என்னுடைய நினைவுகள் என்னை விட்டு போற மாரி இருந்தது. அப்போ எண்ணத்துல இந்த மாரி ஓடுது. நான் பேசல. ஆனா எண்ணத்துல இந்த மாரி ஓடுது. அப்ப நான் சொன்னேன், "ஆண்டவரே, நான் என்னென்ன பண்ணீங்களோ என் மீது இரக்கமா இருங்க ஆண்டவரே. என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க. என் வாழ்க்கைய மாத்துங்க." அங்க தான் எனக்கு மூச்சு வந்த மாரி, அதாவது மூச்சு இழுத்து விடுற மாரி, நார்மலா சுவாசமா வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நெறைய ரத்தம் போயிட்டே இருந்தது. நெறைய ஒரு சூழ்நிலை, இல்ல ஒரு டாக்டர் கிட்ட போலாமா? இல்ல வீட்டுக்கு போயிடலாமா? இந்த எண்ணம் மனம் திரும்புறது கிடையாது. நீ அங்கேயே சாவணும் அப்படின்ற எண்ணம். ஆனா எல்லாமே மாறிடுச்சு. அதாவது டாக்டர் பார்த்தாரு. ஏன் இது நடந்தது? ஏன்னா கடத்தல் கும்பல்ல தலைவனா இருக்கிறவங்கள சாகடிக்கணும். இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு ஒரு நாள் வீட்ல இருந்து குடிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ வாலிப கூட்டத்திலேருந்து சில பேர் வந்தாங்க. கூட பாஸ்டரும் இருந்தாரு. அவங்க மத்தியில. அப்போ அவங்க கதவு தட்டி கூப்பிட்டுருந்தாங்க. எப்போ நான் அந்த கதவு ஆனது திறந்தனோ, ஆலயத்தினுடைய வாலிபர்கள் இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், "என்னடா சர்ச்சில திரும்ப சர்ச்சா?" அப்போ பாஸ்டர் பேசினாரு. மகனே எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அப்ப நான் சொன்னேன், "பரவால்ல, பரவால்ல இப்போ நல்லா இருக்கேன்." அப்போ அவர் சொன்னாரு, "அதாவது பாரு மகனே, நீ ஒரு பாரத்த சுமக்கிற, அந்த பாரத்த உன்னை விட்டு நீக்க விரும்புறேன் நானு." அப்பதான் அவர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு. இயேசு சொன்ன வார்த்தை போல, "வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்." எப்போ இந்த வார்த்தை சொன்னாரோ, அதாவது என் வாழ்க்கை பாரமா, வேதனையா இருக்கிறது எனக்கு புரிஞ்சுது. அப்போ ஆண்டவருடைய வசனம் என்ன அதிலிருந்து விடுதலையாகும்படி செய்தது. அப்போதான் அவர் சொன்னார், "உன் வாழ்க்கை மாறும். உன் வாழ்க்கை புதிதா இருக்கும். நீ இதே போல இருக்க மாட்ட. நீ ஆண்டவருடைய ஊழியத்த செய்வ." அப்ப நான் சொன்னேன், "பாஸ்டர் விளையாடாதீங்க பாஸ்டர்." அவர் திரும்ப அதுதான் சொன்னாரு. "இல்ல பாஸ்டர், நீங்க விளையாடாதீங்க பாஸ்டர்" அப்படின்னேன். "நீ ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையில வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. என்னால அங்கெல்லாம் வர முடியாது பாஸ்டர். ஏன்னா, தெற்கேல இருக்கவங்க தான் என்ன சாகடிக்கணும்னு பார்க்குறாங்க. என்ன சாகடிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அங்க தான் இருக்கிறாங்க. ஒரு வேளை நான் அங்க வந்தேன்னா, கண்டிப்பா என்ன சாகடிச்சுருவாங்க. அப்போ அவர் சொன்னாரு, "மகனே, யாராவது உன்ன சாகடிக்க வந்தாங்கன்னா, முதலாவது அவங்க என்ன சாகடிக்கணும். ஏன்னா தேவன் வாக்கு குடுத்திருக்கார். அவர் நம்மள பாதுகாப்பார். நீ தனியா வரல. உன் கூட தூதர்கள் வருவாங்க." எப்போ நான் சர்ச்சுக்கு வந்தேனோ, 2 பைக்ல மொத்தம் 4 பேர் வந்தாங்க. அப்போ என் கண்ண எடுத்து இப்படி பார்த்தேன். என்னடா வந்துட்டாங்களே! அப்ப சொன்னேன், "பாஸ்டர், இவங்க தான் என்ன சாகடிக்க போறதுக்காக வந்தாங்க." அப்போ அவர் சொன்னார், "நீ உள்ள வந்துரு." நான் அப்போ சர்ச்சுக்குள்ள வந்தேன். ஆலயத்தினுடைய துணையாளர்கள் எல்லாரும் வாசல்ல நின்னாங்க. ஆலயத்தினுடைய வாசல். அவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. பாஸ்டர் போயிட்டு ஆல்டர் மேல ஜெபம் பண்றதுக்காக போயிட்டாரு.
அப்போ அவர் அங்கேருந்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஏத்ததா இருந்தது. எல்லாமே எப்படி என் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே அவர் சொல்றாரு. எப்படி நடக்குது இது எல்லாமே? எப்படி சாத்தியம்? அப்படின்னு நான் யோசிச்சேன். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன். ஆண்டவரே, இப்ப நான் மீட்டிங் முடிச்சுட்டு நான் போறேன். கூட்டம் முடிச்சுட்டு போம்போது, அந்த பசங்க அந்த இடத்துல இருந்தாங்கன்னா, ஒருவேளை அவங்க என்ன சாகடிக்கல, அங்கேருந்து போயிட்டாங்கன்னா, நான் உண்மையா உனக்கு ஊழியம் பண்றேன் ஆண்டவரே. அங்க தான் நான் உண்மையாவே மனம் திரும்புனேன். உண்மையாவே ஆண்டவர்கிட்ட வந்து நான் மனம் திரும்புனேன். அந்த நாள் ஆண்டவருடைய வார்த்தை என்னை தொட்டது. உண்மையா நான் மனம் திரும்பணுன்ட்டு. அப்போ கதவு திறந்து அங்க போய் பார்த்தா, இன்னும் 6 பேரு கூட வந்தாங்க. கையில ஆயுதத்தோட நான் எப்போ சர்ச்ச விட்டு வெளிய வருவேன்னு காத்திருந்தாங்க. அங்க உள்ள ஒரு அம்மா, லேவியருடைய அம்மா உள்ள இருந்தாங்க. நான் ஜெபம் பண்றத பார்த்தாங்க. உண்மையா மனம் திரும்புறத பார்த்தாங்க. அங்க இருக்க அவங்க பையன்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அதாவது, "இவன் வந்து உண்மையாவே மனம் மாறிட்டான். தன் வாழ்க்கைய ஆண்டவர்கிட்ட குடுத்துட்டான் இவன்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவன் உள்ள உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்றது, மனம் திரும்புறத நான் பார்த்தேன். உண்மையாவே வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் எனக்கு இந்த வெள்ளிக்கிழமை, புதன், வெள்ளி இந்த மாரிலாம் ஃபோன் கால் வந்தது. கடத்தல் கும்பலோட பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. "இது போதும். இதோட நிறுத்திக்கலாம். சாவுக்கு சாவு, மரணத்துக்கு மரணம். இது போதும். இனிமே வேணாம்." அப்ப அந்த கும்பல் எல்லாருமே நின்னு இருந்தாங்க. நான் சொன்னேன், "பார், நான் வந்து இனிமேலும் இந்த வந்து கஞ்சா அடிக்கிறது, இந்த கெட்ட பழக்கத்துக்கு, இந்த தவறான செய்கள், இந்த கடத்தல்ல நான் எதுவுமே ஈடுபட மாட்டேன். எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டேன்." முன்னாடி போகும்போது ஆலயத்துக்கு ஒரு நடுக்கமா, பயமா இருக்கும். ஆனா எப்போ இந்த ஒரு பேச்சுவார்த்தை முடிஞ்சதோ, எனக்கு ஒரு சமாதானம் கிடைச்ச மாரி இருந்தது. சமாதானத்தோட நான் ஆலயத்துக்கு போனேன். அப்ப பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணதுக்கு கூப்பிட்டாரு ஆலயத்துல. அங்க இருந்த எல்லா கடத்தல் கும்பல் இருந்த எல்லாருக்கும் ஒண்ணு சேர்ந்து நாங்க ஜெபம் பண்ணோம். பிற்பாடு நான் எல்லாரையும், "நீங்க எல்லாரும் பிரேயருக்கு வரணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அழைத்தேன். "இங்க வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் யுனிவர்சல் ஆலயத்துல." அப்ப எல்லாருமே அந்த வழிபாட்டுல கலந்துக்கிட்டாங்க சனிக்கிழமையில. அங்க எல்லாருமே கடத்தல் கும்பல்ல இருக்கிற எல்லாருக்கும் அவர் மீட்டிங் எடுத்தாரு. எல்லா வாலிப பசங்க. பிற்பாடு அவங்கள ஆலயத்துக்கு கூப்பிட்டோம். எல்லாமே ஆலயம் ஃபுல்லா நிரம்பிடுச்சு. எல்லாருமே கடத்தல் கும்பல்ல இருந்தவங்க தான். 3 மாசத்துல ஆலயம் நன்றாய் வளர்ந்தது. மாறுனாங்க. நெறைய வாலிபர்கள் அங்க எல்லாருமே வந்து மனம் திரும்ப ஆரம்பிச்சாங்க. எப்படி அதாவது கஞ்சா, சிகரெட்டு, குடிப்பழக்கம் எல்லாத்துலேருந்து மனம் திரும்புனாங்க. நானும் ஞானஸ்தானம் எடுத்தேன். தேவனிடத்துல நான் தீர்மானம் எடுத்தது. அது மட்டும் இல்லாம முதல்ல எனக்கு வாய்ப்பு குடுத்தது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி. அதனால நான் தீர்மானிச்சேன். உபவாசம் இருந்தேன், ஃபாஸ்டிங் இருந்தேன். நான் தீர்மானிச்சேன் தேவனுடைய பீடத்து மேல ஏறணுன்ட்டு. எப்போ தேவனுடைய பீடத்து மேல என்னுடைய தியாகத்த அர்ப்பணிச்சேனோ, பீடத்தை விட்டு இறங்கி வரும்போது தீர்மானிச்சேன். அந்த உறுதி எனக்குள்ளாக இருந்தது. அது மட்டும் இல்லாம, நான் இரவு ஜெபத்துல கலந்துக்கிட்டு ஆண்டவர தேடினேன். முழு இருதயத்தோட ஆண்டவர தேடினேன். ஆண்டவர அந்த அளவுக்கு முழு மனதோட தேடினேன். எனக்குள்ளாக ஒரு ஆனந்தம், சொல்ல முடியாத அந்த சந்தோஷம் அழ ஆரம்பிச்சேன். அன்னையிலிருந்து என் மனசுக்குள்ள ஒரு 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 வாஞ்சை ஆண்டவருக்காக. அப்ப அந்த உறுதியான வார்த்தை, "நான் பரிசுத்த ஆவி, நான் உன் தகப்பனா இருக்கிறேன். உன் கூட இருக்கிறேன்." அன்னையிலிருந்து நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவனா இருந்தேன். ஆத்துமாவ காப்பாத்தக்கூடியவனா மாறினேன். அங்கேருந்து தான் இன்னும் ஆண்டவருக்காக அதிகமா ஊழியம் பண்ண ஆரம்பிச்சேன். ஒவ்வொருத்தர்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சேன். எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆவிய பத்தி, பரிசுத்த ஆவிய பத்தி சொல்ல விரும்பினேன். இனிமே நான் நெறைய ஆத்துமாவ காப்பாத்த போறேன். என் வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட குடுத்துட்டேன் நானு. பிற்பாடு என்னுடைய மனைவிய நான் அறிஞ்சேன். இன்னைக்கு திருமணம் நடந்திருக்கு. தேவன் எனக்கு ஏற்ற துணையை குடுத்தார். நான் நேசிக்கக்கூடியவள், மிகவும் பலமானவள் விசுவாசத்தில். இன்னைக்கு தேவன் விசுவாசத்துல இன்னைக்கு சந்தோஷமா நான் இருக்கேன். என் வாழ்க்கைய எந்த அளவுக்கு தேவன் மாத்தினார். தேவனுக்காக என்ன செய்ய போறேன்னு தெரியல. ஒரு நாள் நான் என்னுடைய மனைவிகிட்ட சொல்லியிருந்தேன். இது போல எனக்குள்ளாக இன்னும் நெறைய ஆத்துமாவ காப்பாத்தணுன்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஆண்டவருடைய பீடத்திற்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். "வா போலாம். உன் கூட நான் இருப்பேன்" அப்படின்னு சொன்னா. அப்ப எங்ககிட்ட இருந்த எல்லாத்தையும் எடுத்தோம். எங்ககிட்ட எல்லாத்தையும் எடுத்து, எல்லாத்தையும் வித்துட்டு, "சரி வா போலாம். ஆண்டவருடைய ஊழியத்துக்காக செய்யலாம். இனிமே இந்த வாழ்க்கை என்னுடையது கிடையாது. இது ஆண்டவர் குடுத்த வாழ்க்கை. ஆண்டவருக்காக நான் குடுக்குறேன். ஆண்டவர் எதுக்கு இன்னைக்கு வச்சிருக்காரு? எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு? எதுக்கு எல்லாமே செஞ்சாரு? இன்னும் ஊழியம் பண்ணி ஆத்துமாவ காப்பாத்த போறேனா? இன்னைக்கு இங்க இருக்கிறேன்னா, தேவனுடைய ஊழியக்காரனா, தேவன் ஒருவர் தான் காரணம்." இன்றைக்கு நான் தேவனை தெரிந்து கொண்டு, ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். ஒரு காப்பகம்லேருந்து வந்த நான், ஒரு கஞ்சா பழக்கத்துக்கு, போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இருந்த நான், என்னை மாத்தி ஊழியக்காரனா தேவன் நிக்க வச்சிருக்கார். இன்னைக்கு நாங்க ஆசீர்வாதமா இருக்கிறோம். ஆண்டவருடைய பீடத்துல தொடர்ந்து ஊழியம் செய்கிறோம்.
கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387338. நன்றி. சரியாக தவறான சகவாசம் இவருடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் அழித்திருக்கும். என மக்கள் இவரை கொல்லும்படியாக இந்த இடத்துல இருந்தார். இவரை இந்த இடத்துல கொலை செய்யும்படியாக பல நபர்கள் இவருக்கு பின் இருந்தார்கள். ஆனா யார் இவரை விலக்கியது? யார் இவரை விடுதலையாக்கியது? யார் இவரை பாதுகாத்தது? ஒருவேளை சொல்லலாம், பாச அந்த நபருடைய ஒரு குறிப்பிட்ட நபர், ஒரு உதவியாளர் அங்க போய் பேசினாங்க. இல்ல, தேவன் இந்த நபருடைய இருதயத்தை பார்க்கிறதுனாலே, தேவன் இந்த நபருடைய வாழ்க்கையை மாற்ற கொடுத்த அனுமதியை அவர் ஏற்றுக்கொள்வதை தேவன் பார்த்த பொழுதும், இன்னைக்கு சரியா தேவன் அந்த வாய்ப்பை தான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுக்குறேன். உங்களுடைய இருதயங்கள் மாற்றப்படும்படி, நீங்க யார் பாவத்துல, தவறுகள்ல, அழுக்குல இருக்கீங்களோ, உங்களுக்கு தெரியும் நீங்க எந்த வாழ்க்கை வாழறீங்க. அந்த பாவத்தினுடைய வாழ்க்கையான நிறுத்துங்க. தேவனோடு இந்த புது வாழ்க்கையானதை நீங்கள் தொடங்குவதற்காய், தேவனோடு உங்களுடைய வழிகளை நீங்கள் தொடங்குவதற்காய், மக்களை பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் தன் விருப்பத்தை இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கிறார். பழைய வாழ்க்கை இந்த விடுங்க என தேவன் சொல்ல, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்க வந்திருக்கிறேன். உங்க வாழ்க்கை மீது தேவன் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த புதிதாக்க நீங்க அனுமதி கொடுப்பீங்கன்னா, இந்த நபருடைய வாழ்க்கையில், இந்த வாலிபருடைய வாழ்க்கையில் தேவன் என்ன செய்தாரோ இது உங்க வாழ்க்கைக்கும், உங்களுடைய குடும்பத்திற்குள், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய முடியும். இந்த நபருடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவன் சத்தத்தை கேட்டு அவர் வழிகளில் நடக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில், என இயேசு சொன்னார், ஒருவன் என்னை அன்பு செய்தார், என் வசனத்தை கை கொள்கிறவனா இந்த இருப்பா. நீங்க இயேசு அன்பு செய்றீங்களா? இயேசு மீது உங்க விசுவாசமானது இருக்கா? அப்ப அவர் வசனத்தை கை கொள்ளுங்க. அவருடைய வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையானது இந்த வாழுங்க. தேவன் மாறாதவர், தேவன் மாறாதவர். அவருடைய அதி அற்புதமான பதில்களில் உங்க வாழ்க்கையானது வழி நடத்தப்பட முடியாது. எனவே இந்த நேரம், இந்த விசுவாசத்தில் தேவன் உங்களுக்கு இந்த பலனை இந்த கொடுக்கும்படியாக, அவருடைய வழிகள் உங்களுக்கானதா இருக்க முடியும். நீங்க அனுமதி கொடுப்பீங்கன்னா அவர் அதை செய்வார். இந்த விசுவாசத்தில் நாம் ஒன்றிணையலாம். தேவனுடைய வல்லமை உங்க வாழ்க்கையில் வெளிப்படுத்தும்படி நான் உங்களோடு சேர்ந்து ஜெபிப்பதற்கு முன்பாக, இது எவ்வளவு நிச்சயம் என்பதை புரிந்து கொள்ள இன்னொரு சாட்சியை நீங்க இந்த பார்க்க நான் விரும்புறேன். இந்த சாட்சியை பாருங்க. இந்த சாட்சியோடு இந்த தொடர்ந்து இணையலாம். தேவன் உங்கள் வாழ்க்கை மீது அவருடைய வல்லமையான கரத்தை வெளிப்படுத்தும்படி, இன்று ஆலயத்தில் பல மக்கள் விடுதலையாக்கப்பட்டது போல, இந்த வருஷத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையா நீங்களும் இந்த விடுதலை பெற்றுக்கொள்ளும்படி விசுவாசத்துல இணையலாம். சாட்சி குறிப்பாடு. என்னுடைய மனைவி வீட்டுக்கு வர நேரத்துல ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்து அவள் படுகாயமானாள். பதினாலு நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துடுறா அப்படின்னு சொன்னா. 14 நிமிஷம் கடந்துச்சு, வீட்டுக்கு வரல. அப்போ நான் என் மனைவிக்கு ஃபோன் பண்ணேன். யாரோ ஒருத்தர், ஒரு ஆண் ஃபோன் எடுத்து பதில் சொன்னார். எனக்கு ஒரு அதிர்ச்சியா இருந்தது. அவர் சொன்னார், உன் மனைவி படுத்து படுக்க ஆயிட்டாங்க. இந்த தகவலை கேட்ட உடனே என் ஆத்மா ஏதோ ஆனது போல் நேரம் மூச்சு இழுத்து விட்டு சொன்னேன், அவங்க நீங்கள் யாருன்னு கேட்டாங்க. நான் அவருடைய கணவன். நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் யாரு? நான் ஒரு பேராமெடிக். அப்போ அவர் சொன்னார், உங்கள் மனைவி ஒரு மோசமான கார் விபத்தில் சிக்கிக்கிட்டாங்க. நாங்கள் அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறோம். எப்போ நான் அங்கே போனேனோ, நாங்கள் போய் பார்க்கும்போது இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி இந்த ஒரு தள்ளு வண்டியில், மரக்கட்டு தள்ளு வண்டியில் இந்த சூழ்நிலையில் தான் அவங்க இருந்தாங்க. ஏன்னா அவங்க இருந்த நிலைமை இன்கிபேட்டில் வைக்கப்பட்டிருந்தது. எப்படி? ஏன்னா கார் விபத்து ஏற்பட்ட உடனே முகம் 2ஆக பிளந்தது. முகத்தில் இடப்பக்கம் 12 விதமான எலும்பு முறிவு. அப்போ நான் பார்த்தேன், தலைப்பகுதி, நடுப்பகுதி 12 விதமான எலும்பு முறிவு. அவங்களுடைய புருவம் தள்ளி இந்த பக்கம் வந்தது. நரம்பு, அந்த சதை எல்லாமே வெளியே தெரிஞ்சது. 3 விதமான இருதய குழாய்கள் நின்று போனது.
கடைசியா சொல்ல பார்த்தா, அதாவது அவங்க இறந்துட்டாங்க. நேர்மையா சொல்லணும்னா, அவங்களுக்கு இருந்தது 21 நிமிஷம் தான். 15 நிமிஷம் மருத்துவ இயந்திரங்கள் எல்லாமே நின்னு போயிடுச்சு. ஒரு நரம்பு மட்டும் துடிச்சுன்னே இருந்தது. அந்த சிபிஆர்ல ரேஞ்ச் ஆனது காட்டிக்கிட்டே இருந்தது. அப்போ அவங்கள நேரா ஆப்ரேஷன் செய்யக்கூடிய இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. இது ராத்திரி 11 மணிக்கு நடந்தது. என் பேர் மிலேனா. அடர்வாமாங்கிற ஸ்டேட் ஹாஸ்பிட்டலில் நான் தேட்டர் நர்ஸாக இருக்கேன். சான் பேட்ரோங்கிற ஒரு இடத்துல நடந்த கார் ஆக்சிடென்ட் மூலமாக ஒரு பேஷண்ட் நடுராத்திரி நமக்கு இந்த இடத்துல வரப்போகிறாங்கங்கிற செய்தி எங்களுக்கு அப்போ தான் கிடச்சிது. அந்த பேஷண்ட் இருந்த நிலைமை ரொம்ப மோசமாக இருந்ததுன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அவங்க வந்த விதத்தை பார்க்கும்போது அவங்க உயிர் வாழ்கிறதுக்கான நம்பிக்கை கூட அவ்வளவா இல்லை. ஆப்ரேஷன் செய்யக்கூடிய நேரத்துல அவங்க சொல்லியிருந்தாங்க, முகத்த தெச்சிருக்கிறோம். ஏன்னா, முகம் 2ஆ பிளந்திருந்தது. இப்படிதான் இருந்தது. அவங்களுடைய முகம் இப்படிதான் தெச்சிருந்தாங்க. ஏன்னா, மருத்துவர் சொன்ன வார்த்தை, 1% மட்டும் தான் இவங்களால இருக்க முடியும். ஒருவேளை அத அவங்களால சமாளிக்க முடியலன்னா, அவங்களுடைய கதை முடிஞ்சுது. எப்போ ஆப்ரேஷன் முடிஞ்சதோ, இப்படியே தான் நான் அவங்கள பார்த்தேன். அங்க போனேன். ஐசியூக்குள்ள. உள்ள போய் பார்க்கும்போது, இது இவங்க தானா என்னால ஞாபகப்படுத்தவே முடியல. அன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு ஆச்சரியமா இருந்தது. எனக்கு கவலையா இருந்தது. ஏன்னா நர்ஸ் கேட்கும்போது, "உங்களுக்கு பசங்க இருக்காங்களா?" நான் சொன்னப்போ, "எனக்கு பொண்ணு இருக்காங்க." என்னுடைய மனைவி தல அசைச்சு வேதனையா இருந்தாங்க. "உங்களால பேச முடியல." நான் நெனச்சேன், என் மனைவி இறந்துட்டானா, இனிமே நான் தான் என் பொண்ணுக்கு. ஒவ்வொரு முறை நான் போய் பார்க்கும்போது, என்னுடைய மனைவிய ஐசியூல கோமா ஸ்டேஜ்ல இருந்தாங்க. மருத்துவர் சொல்ற வார்த்தை, அவங்களால உயிர் பிழைக்கவே முடியாது. நான் பெற்றுக்கொண்ட மருத்துவ ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, இங்க சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த பேஷண்ட் ஒரு கார் விபத்தில் சிக்கிக்கொண்டார். ஆகஸ்ட் மாசம் 2021 மிகப்பெரிய படுகாயத்தில் இவர் முகத்தில் காயப்பட்டார். தற்செயலாய் அவருடைய முகத்தை தேய்த்திருக்கிறோம். அவர் பிழைக்க முடியாது. இந்த செய்தி தான் எனக்கு கிடைச்சது. எப்போ நான் என்னுடைய மனைவி அந்த சூழ்நிலையில பார்த்தேனோ, தேவன் என்கிட்ட பேசினார். பீடம் மட்டும் தான் இதை சரி செய்ய இயலும். அந்த வார்த்தை எனக்குள்ள பலமா கேட்டுச்சு. எப்போ விபத்து நடந்ததோ, எல்லாருமே கை விட்டுட்டாங்க. ஆனா என் பீடத்தின் மேல நான் போனேன். நான் கீழ்ப்படிஞ்சேன். அந்த நேரம் தியாகம் கூட நான் இன்னும் ஆயத்தப்படுத்தல. நான் அங்க போனேன் முழு மனதோட, உறுதியா. நான் அந்த நேரம் என்னுடைய மனைவிய மாத்த விரும்புறேன். ஏன்னா, எந்த அளவுக்கு நான் செலவுகள் செய்திருந்தாலும், இது அவங்கள குணப்படுத்தாது. 1% மட்டுமே தான் அப்படின்னு சொன்னாங்க. நான் நம்பிக்கை விடல. ஆண்டவருடைய பீடத்தின் மேல நான் ஏறினேன். அப்போ நான் தேவன்கிட்ட பேசினேன். தேவன்கிட்ட சொன்னேன். நான் இன்னொரு கல்யாணம் பண்ண விரும்பல ஆண்டவரே. இந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு திருமணம் ஆகி 27 வருஷம். 2 பசங்க இருந்தாங்க. எப்படி இந்த வாழ்க்கைய நான் விடுறது? நான் இன்னொரு திருமணம் செய்ய விரும்பல. எனக்கு என்னுடைய மனைவி தான் வேணும்னு தீர்மானிச்சேன். அந்த வாரம் நான் தியாகம் செஞ்சேன். அந்த நேரம் என்னுடைய மனைவி இன்னும் கோமால தான் இருந்தாங்க. என்னுடைய மனைவி இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசல. அவங்களால வாயத் திறந்து கூட எதுவும் சொல்ல முடியல. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க இருதயம் துடிக்க ஆரம்பிச்சது. என்னுடைய மனைவிக்கு 2 சகோதரர்கள் இருந்தாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அப்போ நான் அவங்கள பார்க்கும்போது, ஒரு பதட்டத்தோட ஒரு மாரியா இருந்தாங்க. அப்ப நான் கேட்டேன், "என்ன நடக்குது? ஏதாவது நீ என்கிட்ட சொல்ல விரும்புறியா?" அப்ப அவங்க சொன்னாங்க, "நான் சொல்றத நீ கேட்க ரெடியா இருக்கிறியா? நான் என்ன சொல்லப் போறேன்ட்டு." "பரவால்ல சொல்லு" அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன். இதுதான் அந்த செய்தி. நான் இங்கே இருக்கேன்.
நான் இங்க இருக்கேன் பாஸ்டர், உயிரோட. 18 நாளுக்கு அப்புறமா தான் நான் கண் விழிச்சேன். எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. நான் எங்க இருக்கேன்னு தெரியல. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் மறு உத்தரவு குடுத்த பிற்பாடு, எனக்கு அந்த நேரத்துல சாப்பிடணும்னு மட்டும் தான் தோணுச்சு. நான் அதுக்காக ஏங்கிக்கிட்டு, கத்திக்கிட்டே இருந்தேன். எனக்கு உணவு வேணும், தண்ணி வேணும். ஆனா என்னால சாப்பிட முடியாது. ஏன்னா எனக்கு ட்ரக்கியாஸ்டமிங்கிற சுவாச டியூப எனக்காக செலுத்தியிருந்தாங்க. ஆனா நான் சாப்பிட விரும்பினேன். எனக்கு தண்ணி வேணும், எனக்கு சாப்பாடு வேணும். அந்த தருணத்துல தான் எனக்கு மயக்கம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாச்சு. இன்டியூபேஷன்ல வச்ச என்னோட டியூப எடுத்துட்டாங்க. வெறும் ட்ரக்கியாஸ்டமிங்கிற டியூப் மட்டும் எனக்குள்ள வச்சிருந்தாங்க. சிகிச்சை முறைகள் எனக்குள்ள பலன் அளிக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு, எனக்கு தண்ணி குடுக்க ஆரம்பிச்சாங்க. அதற்கு மேற்கொண்டு நான் செல்ல ஆரம்பிச்சேன். 3 வருஷ காலமா அவங்கள தொடர்பு கொள்ளக்கூடிய எந்த விதமான தகவலும் எங்ககிட்ட கிடையாது. அவங்கள பத்தி செய்திகள் எனக்கு தெரியும். நான் கேட்டிருக்கேன். ஆனா அவங்களுடைய தொடர்பு தகவல் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா இப்போ நான் அவங்கள நேரடியாவே பார்த்தேன். இது ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. மேலும் அவங்க நல்லபடியா சாதாரணமா எல்லார போல வாழ்றாங்கங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்க எப்படி மக்கள பாத்துக்கிறோமோ அந்த மாதிரி இன்னைக்கு அவங்க மக்கள பாத்துக்கிறவங்களா இருக்காங்க. எங்களால உறுதியா சொல்ல முடியும், இந்த பேஷண்ட் உண்மையாவே தேவனுடைய அதிசயத்தினால உயர்த்தப்பட்டவங்களா இருக்காங்க. இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்? என்னுடைய குடும்பத்தாரோட இருக்கேன். என் கணவரோட இருக்கேன். இன்னைக்கு என்னுடைய உண்மையான மகிழ்ச்சி, சந்தோஷம் என்னன்னா, ஆலயத்துக்குள்ளாக இருக்கிறது மட்டும்தான். எங்களால ஆண்டவராகிய இயேசு என்ன அவங்க வாழ்க்கையில செய்ய முடியுங்கிறத மக்களுக்கு சொல்ல முடியுது. அவங்க அத நம்புனாங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கைய முழுமையா அர்ப்பணிப்பாங்க. இன்னைக்கு நான் இருக்கிற விதத்த பார்த்து அத ஏத்துக்கணும்னா, உண்மையாவே கடினமா இருக்குங்கிறத நான் உணர்ந்திருக்கேன். ஆனா, இப்ப நான் கண்ணாடிய பார்க்கும்போது, "நீ ரொம்ப அழகா இருக்கன்னு" நான் சொல்லுவேன். ஏன்னா, எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்காரு. அவர் தான் என்னை இந்த விதத்துல உணர வைக்கிறாரு. சில நாட்களுக்கு முன்னாடி என்னுடைய கணவர் கேலி செஞ்சு சொன்னாரு, "இங்க பாரு, உனக்கு இங்க ஒரு கண்ணு கிடையாது. ஆனா பரலோகத்துல உனக்கு 2 கண்களும் இருக்கும்னு" சொன்னாரு. இது உண்மை. எனக்கு 1% உயிர் வாழ தான் வாய்ப்பு இருந்தது. மேலும் என் குடும்பத்தார் இடத்துல சொல்லியிருந்தாங்க, இறுதி சடங்குல வைக்க திறந்த வழியா இருக்கிறதுக்காக என்னுடைய முகத்த தைப்பாங்கன்னு. அந்த 1% வாய்ப்ப மட்டும் தான் நாங்க பீடத்து மேலாக வைத்தோம். மேலும் 100% விசுவாசத்த நாங்க பீடத்து மேல வைத்தோம். இன்னைக்கு அது 1000% எங்களுக்கு பதில் அளிச்சுக்கிட்டு இருக்கு. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9346387738. நன்றி. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, என் தேவாவியானவரே, யாரெல்லாம் இந்த நேரம் தன்னுடைய பாவங்கள், தன்னுடைய தவறுகள், தன்னுடைய அழுக்கான வாழ்க்கை இவரை கட்டி வைத்திருப்பதை இந்த பார்க்கிறாரோ, இந்த எல்லா கட்டுகளிலிருந்து இந்தவர் விடுதலையை பெற்றுக் கொள்ளட்டும். இந்த எந்த அசுத்தமானது இவரை இந்த கெட்ட எண்ணங்களுக்கு, கெட்ட பழக்கங்களுக்கு, தவறான சகவாசங்களுக்கு இந்த இழுத்து சென்றதோ, எந்த அசுத்த நிமித்தம் இவர் அடிமையான வாழ்க்கையை இதுநாள் வரை இந்த வாழ்ந்து கொண்டிருந்தாரோ, இந்த இவர் நினைத்தார், இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இப்படியான ஒரு வாழ்க்கையை தான் நான் இந்த இறுதி வரை வாழப் போகிறேன். இல்லை என் தேவி, இந்த நபர் தன்னுடைய தீர்மானத்தை எடுப்பாரே ஆனால் இப்பொழுதே இந்த பழைய வாழ்க்கையானதை இந்த நிறுத்தி உம்மோடு கூட புது வாழ்க்கையானதை தொடங்க முடியும். இந்த சாட்சிகள் இந்த மக்கள் இந்த பெற்ற வாழ்க்கை போல இந்த மரணத்தை சந்தித்தும் கூட அந்த மரணத்திலிருந்தும் கூட நீர் அவர்களது வாழ்க்கையை விடுதலை செய்து உம்முடைய பெயரை மகிமைப்படுத்துகிற சாட்சியா அவர்களை வைத்திருக்கிறேன். அதே விசுவாசத்தில் யாரெல்லாம் இந்த நேரம் இந்த அசுத்தத்தின் கட்டுகளால் கட்டப்பட்டிருக்கிறாரோ, விடுதலை இவர் மீது அறிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையான பெயரால் இவருடைய வாழ்க்கை, இவருடைய குடும்பம், இவருடைய வழிகள், யோசனை விட்டு தேவனை இவரை விடுதலையாக்கும். இந்த புது வருடத்திற்குள்ளாக நாங்கள் இந்த பிரவேசங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இது வெறும் ஒரு புது மாதமாய், புது வருடமாய், புது தேதியாய் மட்டுமில்லாமல் ஒரு புது வாழ்க்கையாய் இந்த புது வருஷத்திற்குள் இவர் நுழைய இவருடைய வாழ்க்கை மீது உங்களுடைய பலத்த கை, வல்லமையை, ஆசீர்வாதத்தை, பாதுகாப்பை கொண்டு வரட்டும். இவர் மீது இந்த விடுதலை அறிக்கையிடுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் பெயரால். இது வெறும் ஒரு புது வருடமாய் மட்டுமல்ல, ஒரு புது வாழ்க்கையாய் உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்ய விரும்புகிறார். அனுமதி கொடுங்கள். நாளை சந்திக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே.